இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் வேலூரில் பேசியிருக்கிறார். வழக்கம் போல் திமுக அரசை கடுமையாக குற்றம் சுமத்துறாரு. ஊழலாட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்லாம். முதலமைச்சர் சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கும் போட்டி அப்படின்லாம் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் நேசிக்கும் உரிய தலைவராக முதலமைச்சராக இவர் இல்லை. இந்த ஆட்சியில் ஊழல் தான் நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடுறாரு. டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவேன் அப்படிலாம் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி, அதுக்கப்புறம் அண்ணா ஆட்சி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி தான் நல்லா இருந்தது அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க ஒரு உரையை? திரைப்பட நடிகர் விஜய் தன்னுடைய பயணத்தில் அவர் பயணத்தையே ஒரு பெரிய பரபரப்பு செய்தியா இந்த காட்சி ஊடகங்கள் கிளம்பி விட்டார். இந்த ரோட்டில் போயிட்டு இருக்காரு. வண்டியில் பின் சீட்லேருந்து முன் சீட்டில் போய் உக்காந்தது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பரபரப்பு செய்திகள். இந்த பரபரப்பு செய்திகளை பெரிய அளவுக்கு பொதுமக்கள் பார்க்குறாங்களான்றத நமக்கு ஒரு ஆராய்ச்சிக்குரிய சப்ஜெக்டாக வச்சாலும் கூட, எல்லா ஊர்களையும் நடக்கிற ஒரு முட்டாள்தனமான செய்கை, காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த கூட்டத்தை தேவையின்றி கூட்டுவது. இப்போ எல்லா அரசியல் கட்சியும் ஒரு கூட்டத்தை கூட்டினாங்கன்னு சொன்னால், அந்த கூட்டத்துக்கு அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்துல அந்த வாகனங்களை போய் நிற்கணும், அந்த ஆட்களை அங்கே உட்காரணும், இவங்க நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனால் இப்போ விஜய் போகிறது அந்த நம்ம டோல்கேட்ல இருந்தே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. வண்டிகளுக்கு முன்னால நீ வராதன்னு அவர் சொல்றதும், வண்டிகளுக்கு முன்னால் அவங்க பிரச்சனையை உருவாக்குறதும், ஆண்களும் பெண்களும் அப்படி ஓடி போகும்போது பெண்கள் மீது ஆண்கள் ஏறி நடப்பதும், இதெல்லாமே ஒரு பிரச்சனைக்குரிய காவல்துறை செய்திகளாக. முதல்ல சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று ஒரு ஆட்சியை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு நாம சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்கிறோம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் பார்க்க வேண்டிய செயல். எல்லா அரசியல் கட்சிகளும் பார்க்க வேண்டிய செயல். கலகலப்பா பேசுவதில் இவருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஆளு சீமான். அவருக்கே இப்ப இந்த சமாச்சாரம்லாம் இல்லை. ஆனா இவருக்கு அந்த தொடர்ந்து தொல்லை வந்து கொண்டிருக்கிறது. இவருடைய செய்திகளை பூதாகரமாக அப்படி காட்டும் போது அவர் சொன்னது, எம்ஜிஆர் ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னா அரசியல் அவர் படிக்கலன்னு அர்த்தம். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து மாறி ஆட்சியை அமைத்த பின்பு திரைமறைவு அரசாங்கம் என்பது நடந்தது, அதனால் ஊழல் பெருகியது என்று பல ஆட்கள் குற்றம் சாட்டினதுதான் தமிழகத்தினுடைய அதிமுக வரலாற்றினுடைய ஒரு அங்கம். அது நீங்க ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு ஒரு பிம்ப அரசியல் இருக்கும். சசிகலாவினுடைய உறவுக்காரர்கள், எம்ஜிஆருடைய அமைச்சரவையை தாண்டி ஒரு சக்திகள் அதுல வேலை செஞ்சது. இதெல்லாம் விஜய் பார்க்காமலேயே அந்த பிம்ப அரசியலுக்கு வராது. எந்த பிம்ப அரசியல்? அண்ணா, திராவிடம், கலைஞர். இந்த கலைஞரை விட்டுட்டாரு, தனக்கு சாதகம் இல்லைன்றதுனால அண்ணா நேரா எம்ஜிஆருக்கு வந்துட்டாரு. இந்த நடுவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பக்கம் எங்க காணாம போச்சு? அண்ணாவின் பீரியட்ல, கலைஞர் பீரியட்ல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை சம்பந்தமா அவர் படிச்சிருந்தார்னாலே திராவிடத்தினுடைய கல்வி வளர்ச்சியும் வேலை வாய்ப்பு வளர்ச்சியும் அவருடைய நாலெட்ஜுக்கு வந்திருக்கும். சரி, அவர் ஊழல் சப்ஜெக்டை மட்டும் சொன்னாரு. நடிகர்கள் அரசியலுக்கு தனக்கு சாதகமா வரணுன்றதுக்காக யாரையும் எழுதி கொடுத்ததை அவர் படிச்சுட்டார். நம்ம கேள்வி என்னன்னு சொன்னா, முதல்ல இவரு ஆட்சிக்கு வருவது ரெண்டாவது, வேட்பாளரை அறிவிச்சு உங்ககிட்ட இருந்து வேட்பாளராக வாங்கிட்டு போன ஆட்கள்ல திருப்பி வந்த ஆளுங்களை காணாம். வாங்கிட்டு போனவனுடைய எண்ணிக்கைக்கும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தவனுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அது என்னமோ சினிமா கொட்டாயில நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி மனுவை கொடுத்துட்டு அது நேர்காணல் மற்றது நடக்கணும்னா எவனாவது அப்ளிகேஷன் திருப்பி கொடுக்கணும்ல. அதனால அது ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல் பிரிவு. விஜய் கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் முதிர்ச்சியற்ற அரசியல் பிரிவு. நான் இப்ப கூட வேலூர்ல ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்,
பிராக்டிக்கல் ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு போகணும், விஜய் பார்க்க நான் வந்துட்டேன்னு சொல்லுது. அது ஒரு இம்மெச்சூர்டு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான். வேலூர்லயும் நாம பார்த்திருக்கக்கூடிய செய்தி. வழக்கம் போல திமுக குற்றம் சாட்டுறாரு. இந்திய அரசியலுக்கு அவருக்கு பங்கு கிடையாது. தமிழக அரசியல்ல ஆளும் கட்சியை குறை சொல்வது மட்டும்தான் உங்களுக்கு வேலைன்னா, அந்த ஆளும் கட்சி செய்த நல்ல விஷயங்களை நீங்க ஏதாவது ஒரு எதிர் விமர்சனம் பண்ணணும்ல. இப்ப நீங்க பஸ்ல ஒரு ஆளுக்கு 888 ரூபாய் நான் மீதி வச்சிருக்கேன்னு அரசு அறிவிக்குது. வாய் புற்றுநோய் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல, யாருமே தொடாத சப்ஜெக்ட்ல நான் இத்தனை லட்சம் பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ ஒரு எதிர்கட்சியா என்ன சொல்லணும்? இது போதும், அது போதாது, அல்லது இதுல இவ்வளவு ஊழல். அப்ப அந்த திட்டங்களை பற்றி படிக்காம, திட்டங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யாம, தனக்கு வாய்க்கு வந்த ஆன்டி திமுக அரசியல், ஆளும் கட்சியை குறை சொன்னா தனக்கு வாக்கு வரும் என்ற ஒரு அபாரமான கற்பனையில அவர் பேசியிருக்கிறாரு. இது தேர்தலுக்கு பின்பு காணாமல் போகக்கூடிய கூட்டம் தான். நான் கடலூர்ல கூட அவங்க ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு 3/4 மணி நேரம் டிராபிக் நின்னுதே தவிர ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தை பேசுகின்ற அரசியல் கூட்டமா மக்கள் அதை கருதல. அதனால நம்ம சிந்தனையிலிருந்து அதை நம்ம புறந்தள்ள வேண்டிய ஒரு இது. இளைஞர்களை அந்த கவர்ச்சி அரசியலிருந்து மீட்பதற்கும் அரசியலை புரிய வைக்க வேண்டிய வேலையும் நமக்கு இருக்கு. அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குன்றது நம்ம உணர்ந்து கொள்கிறோம். பேசும்போது சீமானை பற்றி குறிப்பிட்டீங்க. சீமானும் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய 234 வேட்பாளர்களையும் மேடையில் அறிவிச்சாரு. அதோடு மட்டும் இல்லை, அவரும் ஆளுங்கட்சியை குறை சொல்றாரு. 1000 ரூபாயும் வேணாம் அப்படின்னு சொல்லி பாட்டுலாம் பாடுறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரெண்டுமே ஏவப்பட்ட ஏவுகணை. ஏவப்பட்ட ஏவுகணைனா ஒரு திசை வழியில போக கூடாது என்று கீயை கரெக்டா கொடுத்து வச்சிருக்குது. பிஜேபி பக்கம் பேசிடாத, திமுகவை மற்றும் குறை சொல் அப்படின்னு. இப்ப நீங்க அவர் பேசின பேச்சுக்கள்ல இருந்தே ஆஹா அருமையா பேசுறாரே அப்படின்னு நம்ம யோசிச்சோம். என்ன சொன்னோம்? நீ ராக்கெட்டை போய் விட்டு என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு வந்தா உனக்கு சாப்பாடு யாரு போடுவா? விவசாயி சோறு போடலன்னு சொன்னா உனக்கு சாப்பாடு ஏது? ஏன் விவசாயி ஆடு மாடு மேய்ச்சி சரி பண்ணலன்னு சொன்னா உனக்கு கறி குழம்பு ஏது? சிக்கன் 65 எங்கிருந்து வரும்னு கேட்கிறாரு. கேட்டதெல்லாம் நியாயம்தான். அறிவிச்ச 234 வேட்பாளர்கள விவசாயியே இல்லையே. இந்த முறை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறது பூரா பாத்தீங்கன்னா நல்ல பணபலம் பின்புலம் உள்ள படித்த பட்டதாரிகளை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். ஒரே ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலையும் 117 சரிபாதி முஸ்லிம்கள்ல இருக்கக்கூடிய சில அரைவேக்காட்டு ஆட்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு போதனை பண்ற விஷயத்தை மட்டுமே பேசி அவங்க ஒரு ஸ்டார் வேல்யூவுக்கு ட்ரை பண்ணி இந்த தேர்தலை பயன்படுத்திக்குவாங்க. 234 தொகுதிக்கும் நீங்கள் வேட்பாளர் அறிவிக்கும் போது நீங்கள் அறிவிப்பதற்கு முன்னால் சொன்ன விவசாயிகளின் பெருமையை நீங்களே கைவிட்டது ஏன்? அந்த விவசாயம் என்பது விவசாயிகளினுடைய ஓட்டை பிரச்சாரத்துல வாங்கிறதுக்கு மட்டும்தானா? இப்ப நீங்க பேசுற இந்த கேப்லயே விவசாய பொருட்களுக்கு 188% அமெரிக்கா வரி போட்டு அதை அப்படியே அன்கண்டிஷனல் இம்போர்ட் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மோடியை குறை சொல்லவே இல்லையே. அதுக்கு என்ன கேள்விக்கு பதில் சொல்றாரு? பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ரிட்டன் பதில் அந்த வேட்பாளர் தேர்வெல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்றாரு. 2 பேர்ல ஒரு கண்டிஷனுக்குள்ள காங்கிரஸை கொண்டு வர முடியும், இந்தியாவை காப்பாற்ற முடியும்னா காங்கிரஸ் வரணும் தானே. காங்கிரஸுக்குள்ள ஒரு பலவீனங்கள் பேசப்பட வேண்டியது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிஜேபியை எதிர்க்காமலேயே கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி ஒரு கூட்டம் நடத்தி அதில் பேசிவிட்டு செல்வது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? கடலூருக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பொதுவெளியில யாருன்னே தெரியாத ஒரு அம்மா, எந்த கட்சியிலேயோ எந்த தொழிற்சங்கத்திலேயோ இருந்த ஒருத்தர் திடீர்னு போன தேர்தலில் வந்தாரு. இந்த தேர்தலில் அவருக்கு காணாம். அப்போ ஒரு பாப்புலாரிட்டிக்கு சீமான பயன்படுத்துற ஆட்களை, பணபலம் உள்ள ஆட்களை பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்தலில் அந்த பிரதானமான பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு சீமானுடைய எலெக்ஷன் உதவி செய்கிறது. சீமானுக்கு வாக்களிப்பது செல்லாத ஓட்டு என்பதை ஜனங்கள் புரிகிற வரைக்கும் நம்ம பிரச்சாரம் பண்ணி பிஜேபி தமிழ்நாட்டில் வராத வண்ணம் செயல்படுவது மட்டும்தான் தமிழகத்தை பாதுகாக்கும், இந்தியாவையும் பாதுகாக்கும். அது வரைக்கும் சீமான் என்பவர் ஒரு கூட்டம் போடுவாரு, ஆளை அறிமுகப்படுத்துவாரு, அவர் பேசிட்டு போயிடுவார், அவ்வளவுதான்.
கவலைப்பட வேண்டிய அம்சம் ஒன்றும் இல்லை. இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சுன்னு ஒன்றிய அரசு அறிவிச்சதுலேருந்து பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. என்னாச்சு, அறிவிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் ஒன்றுமே செய்யலைன்னு. இப்போ 1ஆம் தேதி அது அந்த புதிய கட்டடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார் அப்படின்னு செய்தி, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஆகிட்டு இருக்கு. அதை முடிஞ்சு அப்புறம் அதிமுக அந்த பாஜக கூட்டணி பொதுக்கூட்டம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது ஏன் கொண்டு வரப்படவில்லை? தமிழகத்திற்கு நீங்க சொல்லக்கூடிய திட்டங்களை சின்ன சின்ன நகரங்களுக்கு எய்ம்ஸ் கொடுக்கும்போது தமிழகத்தை புறக்கணிப்பது ஏன் என்று தமிழக முதல்வர் உட்பட இந்தியா கூட்டணி தலைவர்கள் கொடுத்த முயற்சி. சு வெங்கடேசன் அந்த பகுதியை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசி அதுல பதில் பேசாமல் இருந்தவங்க தான் இந்த அமைச்சர்கள் பூரா. இப்ப நம்ம 1ஆம் தேதி இந்தியாவினுடைய பிரதமர் மதுரைக்கு தேர்தலுக்கு மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் தன்னுடைய பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஒரு வாக்குகளை வாங்குவதற்குத்தான் இதை பயன்படுத்துகிறார் என்றுதான் இப்போ வரைக்கும் நான் கருதுறேன். ஏன்னா ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஒர்க் என்பது அங்க நடக்கல. 3 முறை அலாட் பண்ண தொகைகள்ல ஒரே ஒரு முறை தொகை மட்டும்தான் வந்தது. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே பத்தல என்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின. அதுல நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், இந்த ஏற்பாடு நடந்திருக்கு என்ற பதிலும் துறை அமைச்சரால் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்ப தேர்தல் 23ஆம் தேதி இன்னைக்கு இறுதி வேட்பாளர் இறுதி வாக்காளர் பட்டியலை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாத கடைசிக்குள்ள அல்லது மார்ச் முதல் வாரத்துக்குள்ள தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அவரும் பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 தேதிகள்ல மதுரை பகுதியில இறங்க போறாரு. அந்த நேரத்தில் மதுரையினுடைய சப்ஜெக்டை நான் செட்டில் பண்ணி காட்டிட்டேன் என்று சொல்வதற்கு பயன்படுகிறதே ஒழிய இவ்வளவு நாள் காலதாமதம் செய்ததே தமிழகத்துக்கு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு செய்தது அநீதி என்றுதான் மக்களுக்கு இன்னமும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே சிந்தனையில தான் நம்ம மோடியையும் வரவேற்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கிறோம். தமிழகத்திற்கு தர வேண்டிய எல்லா நிதிகளையும் ஒழுங்காக கொடுத்து அதன் மூலம் இவர்கள் வந்தாங்கன்னா ஒரு வரவேற்பு கொடுக்கலாம். நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அல்லது அமித்ஷாவாகட்டும் பல முறை வந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு கேட்ட அந்த சென்னை மெட்ரோவினுடைய தொகையை கூட கடன் என்று போட்டு, ஏன் கடன் போட்டீங்கன்னு நம்ம கலாநிதி வீராசாமி அவர் கேள்வி கேட்டு பதிலே சொல்லலை தொகுப்புரையில. அப்போ தமிழகத்திற்கு தர வேண்டிய சப்ஜெக்டை தராம இருப்பது, கொடுக்கக்கூடிய தொகையை வேறு ஹெட்ல காட்டுவது, இது எல்லாமே தமிழக வளர்ச்சிக்கு பிஜேபி செய்யக்கூடிய துரோகம். ஆகவே மோடி பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய எய்ம்ஸை கொண்டு வருகிறாரா என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பீஸ் கோயிலுக்கு எதிராக விவசாயிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க, ராஜினாமா பண்ணுங்கிற அளவுக்குலாம் பேசுறாங்க. என்ன காரணம்? அஜித் பவார் அவருடைய கட்சியும் பெரும்பாலும் விவசாயிகளை நம்பி தான் இருக்கு. அந்த கரும்பு விவசாயிகள் அந்த சரத்பவார் அஜித் பவார்லாம் அந்த பக்கம் அந்த கரும்பு தொழிற்சாலைகளை தொழிலாளர்களை வச்சு சாதகமாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு குரல் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ரெண்டு எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று அஜித் பவாருடைய மரணம், அந்த மரணத்தை பற்றி சில கேள்விகள்லாம் இப்போ எழுத ஆரம்பிக்குது. அவங்க மகனே சில சந்தேகப்படுறாங்க. அவங்க வீட்டில் துணை முதல்வர் பதவி கொடுத்துருந்தாலும் இந்த சந்தேகம்லாம் எழுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மகாராஷ்டிராவில் ஒரு அந்த நகராட்சி தேர்தலில் ஒரு முன்னேற்றம் என்பது பிஜேபிக்கு வந்த உடனே மகாராஷ்டிராவில் பிஜேபியில் போய் சரணடைஞ்சிருக்கக்கூடிய ஷிண்டே, அஜித் பவார் கூட இருந்த அந்த ஷிண்டே, அந்த ஷிண்டேவுக்கு இப்போ கொஞ்சம் வலு வந்து போச்சு. எப்போ அஜித் பவார் என்பவர் தன்னுடைய கட்சியில சில விஷயங்கள் நடக்கின்ற போது அதுல கடைசி காலத்துல நம்ம போய் சரத்பவாரிடம் சேர்ந்து விடலாமா என்று நிர்வாகிகளோடு பேசிய பின்னணியில ஒரு 12 கிலோமீட்டர் டிராவலிங் இடையில அவர் இறந்துட்டார் என்ற அந்த சூழலை வாசகர்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அகமதாபாத் விமான விபத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அகமதாபாத் விமானத்துல முன்னாள் முதல்வர் போனாரா போகலையான்ற கேள்வி உட்பட அது யாரால் அந்த விபத்து ஏற்பட்டது என்பது சம்பந்தமான சரியான விவரங்களை கொடுக்காம, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம, ஒரு பொறுப்பற்ற அமைச்சராக அந்த சிந்தியா குடும்பத்தை சேர்ந்த ஆட்களால அது நடத்தப்படுகிறது. பிஜேபி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அங்க கரும்பு மற்றும் பருத்தியில மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதிருப்தி என்பது அதிக அளவுல வந்திருக்கு. இந்த அதிருப்தி அதிகமா வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அமெரிக்கா இந்தியாவோட நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற போதே
ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய பருத்தியை பங்களாதேஷ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்தியாவில் இறக்குமதி செய்வது. அது என்ன பங்களாதேஷ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு? பங்களாதேஷ்ல பெரிய அளவுக்கு பருத்தி வாய்ப்பு என்பது கிடையாது. பங்களாதேஷ்ல துணி சேல்ஸ் என்பது இருந்தது. மூலப்பொருளின் உற்பத்தி என்பது இல்லாத பங்களாதேஷுக்கு அந்த ஒப்பந்தத்தை இந்தியாவில் எப்படி போடுவீங்கன்னு கேட்பதற்கு இந்தியாவினுடைய அமைச்சர்களுக்கு முதுகெலும்பு இல்லாம அதை ஏற்றுக்கொண்டது. பருத்தியினுடைய அந்த சாகுபடியிலையும் விலையிலையும் மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாக்கி ஒரு மூன்றாவது நிலையில இருந்த உலக அளவிலான பருத்தி உற்பத்தி என்பது ஒரு பெரிய நாசகரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது பியூஷ் கோயல் செய்த சதி. ஆகவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மகாராஷ்டிராவில் குரல் எழும்பி இந்தியா பூரா அது நல்லா போய்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் விவசாயிகள் ஊர்வலம் நடத்தும் போதே அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்தது. அதுலயும் அவங்க பியூஷ் கோயல் செய்த சில சமாச்சாரங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா அகில இந்திய விவசாயிகள் கூட்டு நடவடிக்கை குழு, அந்த SKM என்கின்ற அமைப்பு இருக்கு பாருங்க, அந்த அமைப்பு பியூஷ் கோயலை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அஜித் பவாருடைய சன்னு கரெக்டா என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த துணை முதல்வர் பதவி என்பது இந்த குடும்பத்துக்கு கொடுப்பது கண்ணை கட்டினது தான். ஆனா விசாரணை தொடங்கவே இல்லை. 3 விதமான அறிக்கைகள் அந்த ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சொல்லி இருக்கிறான். 2 முறை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டவர், பணிக்கு ஒழுங்கா வராதவர், அவரை நீங்க ஒரு விமானியா போட்டு ஒரு ஆளும் கட்சியினுடைய முதல்வர் துணை முதல்வர் இருக்கக்கூடிய விமானத்தை இயக்க முடியுமா? அதனால சந்தேக வளையம் என்பது அதிகம். இன்னொரு குற்றச்சாட்டு அவர் என்ன வைக்கிறாருன்னா, 1600 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு, ஓவர் ஹீட்டு, சூப்பர் ஹீட்டு, அந்த சூப்பர் ஹீட்டை விட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சென்சேஷன் ஏரியாவில் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு என்று சொன்னால் இது கவனிப்பாரற்று இருப்பது சரியல்ல, இதில் ஏற்பட்டிருப்பது சரிதான். ஆகவே அந்த விசாரணையை நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த நெருக்கடி அது வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அமெரிக்காவினுடைய மொத்த இறக்குமதியை இந்தியாவுக்கு நிபந்தனைகளோடு கூடிய என்ற வகையில இந்தியா மேற்கொள்ளுவது என்பது ஏற்கனவே உள்ள பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்பதனால இந்தியாவினுடைய நிதியமைச்சருடைய கடைசி நேர பட்ஜெட் என்பது இந்திய பொருளாதாரத்திலும் பங்கு சந்தையினுடைய மார்க்கெட்லையும் மிகப்பெரிய வீழ்ச்சியை தொடர்ந்து ஷார்ட் பீரியட்ல சந்திச்சிருக்கு. அதனால இந்திய அரசு இந்த கடைசி நேரத்தில் அந்த வின்டர் செஷன் மழைக்கால கூட்டத்தொடரில் மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய பிஜேபியினுடைய ஆட்சி என்பது பொருளாதார தளத்திலும் வியாபார தளத்திலும் அந்த இராணுவ சமாச்சாரங்களிலும் தோல்வியை தழுவி இருக்கிறது என்றுதான் ரிப்போர்ட் போயிருக்கு. அதனால இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த மோசமான தன்மையை மக்கள் புரிந்து கொண்டு இந்திய பொருளாதாரம் திட்டமிட்டு நாசமாக்குவதற்கு இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்ற அந்த அரசியல் ஞானத்தை பெறுவது நமக்கு அவசியம். அதிபர் ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கைகளில் சில பேர் கோபமாக இருக்கிறாங்க, அமெரிக்காவில் அவர் ஆதரிச்சவங்களே அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த வரி விவகாரம் அது கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு, கோர்ட்டு பேச்சுன்னு நான் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொன்னார். இந்திய வம்சாவளியினர் தான் அந்த வழக்கில் ஆஜரானாங்க, அதனால் அவர் கடுமையான கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இதை பற்றி பல்வேறு நாடுகள் பேசுது, ட்ரம்ப்பும் இந்தியாவை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறாங்களா, அவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறாங்களா, விமர்சிக்கிறாங்களா, குற்றம் சுமத்துறாங்களா, என்ன செய்கிறாங்க சார்? இல்லை, இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எந்த வகையில் நண்பராக, துரோகியாக அல்லது எதிரியாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு மீட்டிங்ல ஆங்கில கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் பொருளாதார பேராசிரியர்கள் ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. பிஜேபி அரசியல்வாதி ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, அமெரிக்கா இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் எனிமி, இதான் கேள்வியே. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மோடியை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் அனைத்தும், அவர் சொன்ன பதில், உலக நாடுகள் அனைத்தும் அவருக்கு ஃப்ரெண்டு. அடுத்த லைன் தான் நீங்க நகைச்சுவையினுடைய உச்சம், இந்தியா இல்லையே அந்த நாடு இல்லைனர். அவர் அந்த கான்க்ளேவ்ல பதில் சொல்லும்போது, நீங்க வாங்க போறது அமெரிக்கால கடன், நீங்க போறது அமெரிக்காவினுடைய விஷயத்தை ஏத்துக்கிட்டு நிபந்தனையை ஏத்துக்கிட்டு வர்ற ஆளு.
ஆனா அவர் நம்மகிட்ட என்ன பதில் சொல்றாருன்னா, மோடி இல்லையே ட்ரம்ப் இல்லை, அப்படிதான் அவருடைய பதில் அமைஞ்சது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு சரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் ஃபாலோவிங் அவர்கிட்ட கிடையாது. 2 கட்சிகள்ல இருக்கக்கூடிய பொதுவான ஆட்கள் என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே கேளிக்கையாக மாறிவிட்டன அப்படின்னு. அப்பதான் உச்சநீதிமன்றம், அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றம் தெளிவா என்ன பதில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டின் மீது இப்படி ஒரு நிபந்தனை விதித்து அவர்களை இந்த நாட்டிற்கு இப்படி கொண்டு வருவது என்பது சர்வதேச வியாபாரத்தை தடுக்கும் என்பதால் இந்த ட்ரேட் இன்க்ரீஸ் ஆஃப் டேரிஃப் பை ட்ரம்ப் இஸ் இல்லீகல். ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த வரி உயர்வு கொள்கை அத்துமீறிய நடவடிக்கை என்று உச்சநீதிமன்றம் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கு. ஐரோப்பிய நாடுகள் அதை பல ஆட்கள் பரவாயில்ல, அந்த உச்சநீதிமன்றம் நல்லா சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. இங்க ஜெய்சங்கர் அதை சொல்லல, ராஜ்நாத் சிங் அதை சொல்லல, உள்துறை அமைச்சர் அதை சொல்லல, மோடி அதை சொல்லல. வழக்கம் போல பல விஷயங்களை கடந்து செல்வது போல இந்த அமெரிக்க இந்தியா வியாபார ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுக்கு லாபம் இந்தியாவுக்கு நஷ்டம் என்பதை உச்சநீதிமன்றம், அவங்க நாட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட கேட்காமல் இருப்பது பழக்கப்பட்ட அடிமையாக மோடி மாறிவிட்டார் அப்படிதான் சொல்றான். ஹேபிச்சுவல் சேவர் அப்படின்றான். அந்த பழக்கப்பட்ட அடிமையாக அமெரிக்க நண்பராக மோடி மாறி இருப்பது வேதனைக்குரியது என்றுதான் பத்திரிகைகள் குற்றம் சாட்டின. அது உண்மையும் கூட. அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை மேலே கொண்டு வருவதற்குத்தான் ஆட்சியை கொடுத்தது. அதுல மோடி தோல்வி அடைஞ்சிருக்கிறார்ன்றதுதான் நம்முடைய கணிப்பு. நாடாளுமன்ற நிகழ்வுகளும் முடிஞ்சிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிறது, அதனால் இப்போ சட்டமன்றம் முடிஞ்சிருக்கு. இங்கே இருந்த அனைத்து கட்சி தலைவர்களும் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஜி.கே. மணியெல்லாம் பாட்டெலாம் பாடினார். எப்படி பார்க்குறீங்க? ஐயப்பன் ஓபிஎஸ் ஆதரவாளர், மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் தான் வரணும்னு அவரே சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் ஆதரவாளர் உள்ளே இருந்துக்கிட்டு, ஓபிஎஸும் வெளியில் இந்த ஆட்சி சிறப்பாக இருந்தது, மீண்டும் தமிழக மக்கள் இந்த ஆட்சி தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, அது வேற. இந்த நிகழ்வுகள், சட்டமன்ற நிகழ்வுகள், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தமிழக சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தினுடைய அந்த கடைசி கூட்டத்தொடர், அதில் முதல்வர் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புகள், நகைச்சுவையா தமிழ் ஹிந்து போன்ற பத்திரிகைகள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கூட கட்டுரைகளை அவர்கள் வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. என்ன கட்டாயத்துக்குன்னா, இப்போ நீங்கள் அப்பாவு வேல்முருகன் கேள்விக்கு அப்பாவு சில நிபந்தனைகளை போட்டால் அதை பூதாகரமாக போடுறது பிஜேபி ஆதரவு பத்திரிகையினுடைய நடவடிக்கை. அது அப்படி ஒரு 2 செய்திகள் வந்தாலும் கூட நிறைய விஷயங்களில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாத அமைச்சர்கள் பதிலே இல்லை. எல்லா அமைச்சர்களும் தெளிவாக பதில் சொன்னார்கள் என்பதும், துரைமுருகன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தாலும் கூட இடையில பங்கேற்று போனது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை. கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்ல, மற்ற ஆட்களும் பேசும்போது விவாதங்கள்ல நல்லா பேசி, அந்த கடைசி நேரத்தில் பிஜேபியோட அந்த சாயம் போன அதிமுக மாதிரி எடப்பாடியோட நடவடிக்கைகள் அமைஞ்சிருச்ச ஒழிய, அந்த கடைசி நேரத்தில் அந்த வாக் அவுட் பண்ணாம உள்ளேயே இருந்து இவங்க பதில் பேசியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகம் இன்னும் கொஞ்சம் உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அப்படியே நேராக நீங்க பார்லிமெண்ட்ல பாருங்க. இதுக்கு இடையில நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போதே 2 நாள் டூர் போறாரு வெளியில. இங்க உள்ள பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலைன்றது ஒரு பக்கம். வைஸ் பிரசிடென்ட் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர்கள் இல்லைன்றதுனால ஒரு நாள் நிகழ்ச்சியவே தள்ளி வைக்கிறாங்க. மோடி இல்லை, அமைச்சர்கள் இல்லை, நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் விவாதிக்கின்றன என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு கேலிக்கூத்து. ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை குறைவு. அப்போ ஜனநாயகத்தை மதிக்காம போகக்கூடிய பிஜேபியை அடையாளம் கண்டு கொள்வதற்கும், அதிமுக அதில் தன்னுடைய பங்கை செலுத்தாமல் இருப்பதற்கும், அதிமுகவை எதிர்ப்பதிலிருந்து மாறி திமுகவை மட்டும் எதிர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய விஜய், சீமான் போன்றவர்களை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டமன்ற நடவடிக்கைகளும் தேர்தல் கால சமாச்சாரங்களும் தெரிஞ்சது. பிஜேபி எதிர்ப்புல மொத்த மக்களையும் திரட்டுவதற்கு திமுக எடுத்த முயற்சி அற்புதமாக வேலை செஞ்சு அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் போது பார்த்தீங்கன்னா மீண்டும் நாளை நாமே தான் வருவோம் என்று
நம்மை தூற்றியவர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது பரிணமித்திருக்கிறது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணா தமிழகத்துக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. அவர்கிட்ட போய் ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, கலைஞர் அகில இந்திய அரசியலில் பிரபலமானது போல நீங்கள் அகில இந்திய அரசியலில் போய் கால் பதிக்க போகிறீர்களான்னு. அதுக்கு தமிழக முதல்வர் சரியா பதில் சொல்லியிருக்காரு. என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று கலைஞர் சொன்னதையே நானும் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மக்களுக்கு நல்லது செய்வதும் திராவிட அரசியல் என்பது இந்துத்துவ அல்லது மதவாத அரசியலுக்கு எப்படி எதிர்ப்பு என்பதை புரிய வைப்பதும் தான் எங்கள் பணி என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த பணியை இந்த தேர்தலில் சரியா செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதுதான் இந்த நடவடிக்கைகள் நமக்கு உணர்த்துகிறது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். மீண்டும் ஒரு வாய்ப்புல சந்திப்போம். பல்வேறு கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.